ஒண்ணு மேல அண்ணாமலை நயினார் அது போல் சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஆட்சிக்கு வருவோம். நன்றி, வணக்கம். நன்றி. தொடர்ந்து நம்முடைய மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்களை சிற்றுரையாற்ற அழைக்கின்றோம். 2 நிமிடங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் இருக்கக்கூடிய மாவட்ட மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும், அகில இந்திய பார்வையாளர் இணை பார்வையாளர் திரு சுதாகர் ரெட்டி அவர்களுக்கும், மூத்த தலைவர் திரு எச் ராஜா அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் நெல்லையின் மைந்தன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 8 வருடங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறது. அது குறித்து நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நம்மிடத்தில் விரிவாக பேசுவார். ஆனால் இந்த 8 வருட சாதனை இல்லாமல் கடந்த 1 வருடத்தில் 8 வருட சாதனையை தமிழகத்திலே சோதனையாக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது என்ன செய்திருக்கிறது என்பதை சற்றே நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால அனைவருக்கும் குடிநீர், மின்சாரம், வீடு, சுகாதாரம் இவை அத்தனையும் கொடுப்போம் என்று கூறினார். அதை நாம் தொடர்ந்து அனைவருக்கும் வீடு திட்டம், ஆவாஸ் யோஜனா, அனைவருக்கும் குழாய் மூலம் குடிநீர், ஜல்ஜீவன் என்கிற திட்டம், அதே போல சுகாதாரம், அதாவது இன்சூரன்ஸ் காப்பீடு, அதே மாதிரி மின்சாரம், அனைவருக்கும் மின்சாரம், இந்த 4 விஷயங்களையும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழகத்தில் சகோதர சகோதரிகளே, இதை செயல்படுத்தக்கூடிய மாநில அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு அனைவருக்கும் வீடு திட்டத்தில், அனைவருக்கும் குடிநீர் திட்டத்தில், அனைவருக்கும் மின்சாரம் திட்டத்தில், அனைவருக்கும் சுகாதார திட்டத்தில் மிகப்பெரிய ஊழலை செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தான் செயல்படுத்த வேண்டும். ஆனால் இதற்கு முன்னால் இருந்தது போல சும்மா இருந்து விடாது மத்திய பாஜக அரசு. தொடர்ந்து இவர்கள் செய்கிற முறைகேடுகளை, லஞ்ச லாவண்யங்களை, ஊழல்களை தட்டி கேட்கிறது பாரதிய ஜனதா கட்சி அரசு. பல அதிகாரிகளும் பல இடைத்தரகர்களும் ஜெயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை. எப்படி என்றால், ஜன்தன் கணக்கு ஆதாரின் மூலமாக பயனாளிகளை நாம் இணைத்திருக்கிறோம். அதனால எங்கு ஊழல் நடந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறோம். களவாணிகளே, புறம்போக்குகளே, நாங்கள் கொடுக்கிற திட்டத்தில் மிகப்பெரிய ஊழலை செய்து கொண்டிருக்கிற களவாணி பயல்கள், புறம்போக்குகள், என்னடா இப்படி பேசுறோம்னு நினைக்க கூடாது. களவாணி பயல்களும் புறம்போக்குகளும், அந்த வார்த்தையானது தவறான வார்த்தை அல்ல, அது சட்டசபை குறிப்பிலேயே இருக்கிறது என்று மிக தெளிவாக சொன்னது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால்தான் சொல்லுகிறேன், களவாணி பயல்களே, புறம்போக்குகளே, உங்களுடைய ஊழலை நிறுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் ஒன்று, இந்த 1 வருடமாக தொடர்ந்து இந்து மதம் மீதான தாக்குதலை மிக அதிகமாக தொடுத்துக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. தொடர்ந்து நம்முடைய இந்து கடவுள்கள் நிந்தனை செய்யப்படுகிறார்கள். தொடர்ந்து இந்து மதத்தின் மீதான தாக்குதல் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. வந்திருக்கிறார் நம்முடைய அஞ்சாத சிங்கம் அண்ணாமலை அவர்கள். உறுதியாக உங்களுடைய அத்தனை லஞ்ச லாவண்யங்களையும், இந்து விரோத எதிர்ப்பையும் நாம் சமாளிப்போம், தடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இடத்துல உட்கார இடம்லாம் நின்றுட்டு இருக்கீங்க. அங்க பின்னாடி சேர்ஸ் இருக்கு. நுழைவு வாயிலில் வரக்கூடியவங்களை நம்ம நிர்வாகிகள் கொஞ்சம் பிளாக் பண்ணி அப்படியே வலது பக்கம் அனுப்பிச்சிங்கன்னா
வெளியில ஒரு 6,000-7,000 பேர் வெளியில நின்றுட்டு இருக்கீங்க. எல்லாரும் உள்ள வந்து உட்கார சொல்லுங்க. தலைவர் இன்னொரு 10 நிமிஷத்துல இங்க வரப்போறாங்க. அதற்கு முன்னாடி நம்ம ஆர்கனைஸ்டா அவரை வரவேற்க தயாரா இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மரியாதைக்குரிய அண்ணன் பேசினாலே அப்படியே அதிரும்ல அப்படின்னு சொல்ற மாதிரி நமது முன்னாள் தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணன் எச். ராஜா அவர்கள் தர்ம போராளி இப்பொழுது பேசுவார்கள். கூட்டத் தலைவர் அவர்களே, எனக்கு பின்பு இங்கு பேச இருக்கின்ற இது மைக்கார்ப்பா, மைக்காரர் எதிர்கட்சி இல்லையே, சட்டமன்ற கட்சி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, நம்முடைய மாநில இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அவர்களே, என்ன தமிழ்நாட்டுக்காக எப்பவுமே ரெடியா இருக்கக்கூடியவர். he is not சுதாகர் ரெட்டி, he is சுதாகர் ரெட்டி. வரவிருக்கின்ற மரியாதைக்குரிய மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாரோட பேரையும் சொல்லணும்னு ஆசை. ஆனா சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் மானிய கோரிக்கையை அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த மானிய கோரிக்கையை நான் படித்ததாக பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்ற மாதிரி இங்க இருக்கின்ற அனைவரது பெயரையும் நான் சொன்னதாக அவர்கள் நெஞ்சிலே பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த 8 ஆண்டு ஆட்சி 2014 எந்த மாதிரி சூழ்நிலையில இந்த நாடு இருந்தது என்று சொன்னால் அரசியல்வாதியின் மீது நம்பிக்கை கிடையாது. a sort of cynicism. இந்த நாட்டில் எதையும் திருத்த முடியாது, யாரும் திருந்த மாட்டான், எவரையும் நம்ப முடியாது என்றெல்லாம் இருந்த காலகட்டத்திலே மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையிலே நாம் மக்களை சந்தித்து இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்தோம். பாரதிய ஜனசங்க பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சி என்பது மிகப்பெரிய தியாகங்களை செய்து படிப்படியாக உயர்ந்து நாம் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். அடிக்கடி உள்துறை அமைச்சராக இருக்கின்ற திரு அமித்ஷா அவர்கள் சொல்லுவார்கள், இவ்வளவு ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருக்கிறது அல்லது காங்கிரஸ்ல இருந்தவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவே அதிலிருந்து முழுமையான மாற்றத்தை, அதாவது இனிமேல் யாரும் மாற்றிவிட முடியாது என்கின்ற நிலைக்கு நாம் கொண்டு வர வேண்டுமானால் இந்த ஆட்சி தொடர்ந்து பல பத்தாண்டுகள் நாம் ஆட்சியில் இருக்க வேண்டும். பல பத்தாண்டுகள் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆள வேண்டுமானால் அடுத்த முறை தமிழகத்திலே பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்கான லட்சணம் தினந்தோறும் தெரிந்து கொண்டு இருக்கிறது. மற்ற முகாம்கள் they are in tension, we are in attention. அந்த அளவிற்கு மத்தியில இருக்கின்ற ஆட்சி நீங்க பாத்தீங்கன்னா மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எடுத்த முதல் நடவடிக்கை பிரதான் மந்திரி ஜனதன் யோஜனா, பிரதம மந்திரி வங்கி கணக்கு திட்டம். நீங்க பாத்தீங்கன்னா 69ல திருமதி இந்திரா காந்தி அவர்கள் வங்கிகளை தேசிய உடைமை ஆக்கிய பொழுது சொன்னார்கள், ஏழை எளிய மக்களுக்கு நன்மை ஏற்படுவதற்காக நான் வங்கிகளை தேசிய உடைமை ஆக்கி இருக்கிறேன். ஆனா ஏழை எளிய மக்களுக்கு வங்கி கணக்கு இருந்ததா? 2014 வரை இந்த நாட்டில் இருந்த மொத்த வங்கி கணக்குகள் 3 கோடி. ஆனால் இப்பொழுது எவ்வளவு தெரியுமா? 46 கோடி. இந்த 8 ஆண்டுகளிலே 43 கோடி பேருக்கு, ஏழை எளிய மக்களுக்கு ஜீரோ பேலன்ஸ்ல ஜன்தன் யோஜனா திட்டத்தின் மூலம் இன்னைக்கு வங்கி கணக்கு இல்லாத வீடுகளே இல்லை.
இந்த சாதனையை படைத்த மத்திய அரசாங்கம் இதுதான் ஏழை மக்களை அவர்களுடைய நலனை கருத்திலே கொண்டு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரியாக அக்டோபர் 12, 2014 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தூய்மை இந்தியா திட்டத்தை ஸ்வச் பாரத் அபியான் அறிவித்தார்கள். தூய்மை இந்தியா திட்டம் எதற்காக? நம்முடைய சுற்றுச்சூழல் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமா? இல்லை. யோசித்து பாருங்கள், அந்த திட்டத்தினுடைய முக்கியமான பங்கு கழிவறை இல்லாத வீடுகளுக்கெல்லாம் கழிவறை கட்டி கொடுக்கின்ற திட்டம். ஏன், அது எதுக்காக? வீட்டில் இருக்கிற 15 வயதான பெண் குழந்தை காலை கடனை முடிப்பதற்கு திறந்த வெளிக்கு போக வேண்டுமானால் அந்த பெண் குழந்தைக்கு எவ்வளவு அவமானம், பெற்றோர்களுக்கு எவ்வளவு நாணக்கு. என்ன வரும் என்பதை, என்ன நடக்கும் என்பதை சொல்லணும்னு இப்ப இருக்கிற மந்திரிக்கெல்லாம் வரும் பொருள் உரைக்கதான் தெரியும். பொன்முடி காலையில சொல்லியிருக்கார், மாணவர்கள் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக போராட வர வேண்டும் என்று. கபர்தார் மிஸ்டர் பொன்முடி, எங்களுடைய போராட்டம் முதல்ல வேளச்சேரியில் இருக்கிற சன்ஷைன் பள்ளிக்கூடத்து வாசல்ல இருக்கும் என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன். இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேஷங்கள், all the leaders in DMK are the fraudulent elements, frauds and cheats. யாரை ஏமாத்துறீங்க? வீராசாமி அவர்களுடைய பையன் நடத்துற பள்ளிக்கூடத்துல ஹிந்தியும் சமஸ்கிருதமும் சொல்லி கொடுப்பீங்க. ஸ்டாலினோட மகன் நடத்துற சன்ஷைன் பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுப்பீங்க. அதே மாதிரியா நம்ம டிஆர் பாலு அவர்களுடைய கிங்ஸ்டன் ஸ்கூல், அதே போல துரைமுருகன் மகன் கேட்டா சொல்றாங்க அது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இருக்கான். நான் கேட்கிறேன், அதுகிட்ட நீ ஏன் போனேங்கிறேன். உங்களுக்கு தலைவர் கலைஞர் அவர் கொண்டு வந்த கல்வி திட்டம் என்ன? சமச்சீர் கல்வி. அதனால எங்க போராட்டம் சன்ஷைன் பள்ளிக்கூடத்தை மூட சொல்லி இல்ல, சன்ஷைன் பள்ளிக்கூடத்தை சமச்சீர் பள்ளிக்கூடமாக மாற்ற சொல்லி. கல்வி சேவை செய்ய வேண்டும் என்றால் ஏன் சமச்சீர் கல்வி கூடங்கள் நீங்கள் துவங்க கூடாது? அதனால மக்களை ஏமாற்றுவதற்காக இவங்க புழப்பு நடக்க இந்த பத்திரிகையாளர்கள் பூரா டிஎம்கே கையாட்கள், அறிவாலய பத்திரிகையாளர், அது கோபாலபுரத்துக்காரனா தெரியாது எனக்கு. ஆனா அவங்க எல்லாம் சொல்றான் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலிருந்து எடுத்துருங்களேன்னு. சிபிஎஸ்இ பாடத்திட்டம் எதுக்காகிறேன். ஆகவே நண்பர்களே, தமிழக மக்களை முட்டாளாக வைத்திருக்கின்ற திராவிடன் மாடல் முடிவுக்கு வர வேண்டிய காலம் வந்துவிட்டது. அதெல்லாம் திருமணம் கடந்த உறவு மாடல், திராவிட மாடல். அதுக்கு எங்க ஊர் கவிஞர் கண்ணதாசனும் சாமி சிதம்பரனும் எழுதிய புத்தகங்களை எடுத்து படிச்சா திராவிட மாடலை கண்டு மக்கள் காரி துப்புவார்கள். அவ்வளவு மோசமான சித்தாந்தம், பாரம்பரியம் கொண்ட இந்த இழிந்த சக்தி, தீய சக்தி திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தாக வேண்டும். ஏனென்றால் நேற்றைக்கு பாதிரியார் கஸ்பர் என்ன சொல்லி இருக்காரு? 40% இந்தியாவை வெற்றி கொடுன்னு கேட்கணும்னு. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிறேன், தேச பக்தி என்பது எள்ளுமுனை அளவேனும் இருக்குமானால் நாளை காலையிலக்குள்ள இந்த ஜெகத் கஸ்பரை கைது பண்ணணும். இல்லைனா பண்ண வைக்கிறது எப்படின்னு பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும் என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். அண்ணன் நீண்ட நேரம் பேசக்கூடியவர்கள் மன்னிக்கவும். அடுத்து மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இணை பொறுப்பாளர், தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளர் வருகிற 1, 2, 3 தேதிகளில் ஹைதராபாத்திலே நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நட்டாஜி அவர்கள், அமித்ஷாஜி அவர்கள் அனைத்து தலைவரும் கலந்து கொள்கிற அகில இந்திய செயற்குழு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிற காரணத்தினால் உடனே அவர் புறப்பட வேண்டியது இருக்கிறது. தலைவரும் உள்ளே வந்துவிட்டார். அவர் பேசி முடித்தவுடன் மரியாதைக்குரிய அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்களும் அண்ணன் விபி துரைசாமி அண்ணன் அவர்களும் சுருக்கமாக பேச வேண்டும் என்று கேட்டு மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். Already entered, Annamalaji?
Already came? He entered? மரியாதைக்குரிய மாநில தலைவர், டைனமிக் பிரசிடென்ட், Indian Police Service to Indian Public Service, our line of Tamil Nadu, Sri Annamalai avargalai, all the dignitaries on the dais, brothers and sisters, Romba Santosham. I am happy to take part in this mammoth public meeting where Varuna Bhagavan is blessing to all of us. This is the good sign to throw out the undemocratic, corrupt, unconstitutional rule of Dravida Munnetra Kazhagam, that is Trimukha. Namadu Pradhamar Modi jiyin 8 ஆண்டு சாதனைகளால் தமிழ்நாடு ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் உயிரிழந்துள்ளது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 8 ஆண்டு சாதனைகள் விளக்க கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் தம்மரை சொந்திகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். Keshav Vinayakan ji, our Chanakya, is sitting there. All of our Bharatiya Janata Party has given one slogan: Illam Selvam, Ullam Velvam. We are already in the process of winning over of the hearts of Tamil Nadu people. Narendra Modi ji, our global leader, dynamic Prime Minister, Kashmir to Kanyakumari, whole nation, Bharat Mata Suputra, day by day is imaging, going like a sun. Everywhere, entire world is seeing the dynamic leadership of our Narendra Modi ji. In 8 years rule, our H. Raja ji, our dynamic leader, just now given his speech. He elaborated along with our Tirupati Narayanan ji, Chakravarti ji, Pal Kanakaraju ji, Sumati Venkateshan ji, now sitting in the dais, A.G. Sampath ji, Dwarai Swami ji, all state committee leaders are sitting here under the Annamalai ji's dynamic leadership. Our Dr. L. Murugan ji, our central minister's dynamic leadership. We are all one. That is Bharatiya Janata Kachhi under the leadership of Narendra Modi ji in coming 2024 elections. Definitely the Bharatiya Janata Party, J.P. Nadda ji. Everywhere talk of the India is Tamil Nadu BJP. Everywhere talk of the neighbor South India states, Tamil Nadu BJP is working relentlessly by exposing the misdeeds, corruption, every rule of this undemocratic Trimukha government. Trimukha means Katta Panchayati, undemocratic things and settlements, corruption. That is called Stalin government, Dravidian model of the rule. But this is the Kutumba Palana, family rule. Days are coming. The people of India will throw out this family rule from India. Ultimately, Bharatiya Janata Kachhi is the only party which upholds the dignity and sovereignty of the country with Atmanirbhar Bharat spirit, with self-reliant spirit, with developmental programs for all sections of the society, like Sabka Saath, Sabka Vikas, Sabka Vishwas and Sabka Prayas. That is the tagline. In Hyderabad, just now Karun Nagaraj ji told, he has arranged along with Karade Tyagaraja ji and all 7 district presidents. Very good thing is happening here. I am very happy. But in the history, Hyderabad meeting
is going to be a milestone on 3rd of next month. 10 lakh public meeting we are going to organize. 10 lakh. With that meeting, we are technically or whatever, we are starting our coming assembly elections in Telangana. With the people's support, with the people's blessings of Telangana, definitely Bharatiya Janata Party government, we are going to form under the leadership of Narendra Modi ji. My only appeal, Annamalai ji came just with claps, only appeal because our Varuna Deva is blessing and भारत माता के भारत माता के वेल्ग 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 वेल Vetrivel, Veeravel, Vetrivel, Bharat Mata ki, Bharatiya Janata Kachi, Narendra Modi ji, Narendra Modi ji. Because my flight time also nearing, our dynamic president already came. I am complimenting, congratulating Sri Annamalai ji and his team, along with Nagendra ji and all seniors are sitting. The target 2024, where we will get majority Lok Sabha seats under on behalf of C.T. Ravi ji, on behalf of Nadda ji, I am conveying my Valtikal, Nalvatikal to everybody who is taking part in this August meeting. It's a good gathering. The Tufan has been created. Tsunami of Bharatiya Janata Kachi by dethroning undemocratic, unconstitutional, corrupt DMK front government along with Congress party which is sinking boat. Everywhere they are opposing Agnipath, Agniveer. Every scheme they are opposing. This is the narrow-minded politics of the opposition parties. See, Mr. Rahul Gandhi, see how Tamil Nadu is turning out. How the elections, just now Chakravarti ji told, we won MP member of parliament in this by-elections. This is the mood of the Bharatiya Janata Party's blessings about Bharat Mata. This is the mood of the Bharat Mata blessings with the people of this India blessing our Bharatiya Janata Kachi, which is the only party, spotless party, scamless party, no scam like 2G scheme, no scam like all schemes in UPA. All are jail birds. Chidambaram went to jail. Kanimalli went to jail. Raja went to jail. And in coming days, so many people are going to jail about their ill practices that the Satyameva Jayati, the time will come, truth will come out. Definitely the law of land will take the action. Definitely with this hope, with this trust, being the co-in-charge of Tamil Nadu, on behalf of the Bharatiya Janata Party High Command, I am conveying my Valtikal, Nalvaltikal to everybody. Wish you all the best. God is with us. Jai Hind. Bharat Mata ki Jai. Romba Santosham. Vanakkam. Nandri. நன்றி. தொடர்ந்து நமது மாநில துணைத் தலைவர் திரு வி.பி. துரைசாமி அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சாதனை விளக்க பொதுக்கூட்ட இன்றைய என்னப்பா யாரோ ஒரு ஆள்ல நிமிந்து
இன்றைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் 2024 தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிருக்க வருங்கால முதல்வர் என் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தெரியப்படுகின்ற அளவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். வழக்கம் போல கருநாகராஜ் கொஞ்சம் பார்த்துனா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் ஒரே பேச வந்தது, ஜூன் 18ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பை தலைமை தாங்குகின்ற வந்தது ஜூன் 18ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பை தலைமை தாங்குகின்ற ஜருத்துவது என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு தங்கள் வாழ்க்கையை மேற்பட்ட தலைவர்களை இந்திய அரசியலமைப்பை தலைமை தாங்குகின்ற ஜருத்துவது என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு தங்கள் வாழ்க்கையை மேற்பட்ட தலைவர்களை இந்திய அரசியலமைப்பை தலைமை தாங்குகின்ற ஜருத்துவது என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு தங்கள் வாழ்க்கையை மேற்பட்ட தலைவர்களை இந்திய அரசியலமைப்பை தலைமை தாங்குகின்ற ஜருத்துவது என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு தங்கள் வாழ்க்கையை மேற்பட்ட தலைவர்களை இந்திய அரசியலமைப்பை தலைமை தாங்குகின்ற ஜருத்துவது என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு தங்கள் வாழ்க்கையை மேற்பட்ட தலைவர்களை அளிக்கலாம் என்று பாரத பிரதமர் நண்பர்களே, நான் ஆச்சரியத்தோடு பார்க்கிறேன்.